ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், என்னோட ஃபேவரட் கொஸ்டின் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சூப்பரான கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டான ரியாக்ஷன் கன்வர்ஷனுக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் HBr to propene yield வந்து பார்த்தீங்கன்னா 2 bromopropane. While in the presence of the benzyl peroxide, the same reaction yield வந்து பார்த்தீங்கன்னா 1 bromopropane வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரொப்பீன் அப்படின்னா 3 கார்பன் வந்து இருக்கணும். எப்பவுமே நீங்கள் வந்து கார்பன்லேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ 3 கார்பன் இருக்கிறாங்க. ENன்னு நம்ம வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ ரிமைனிங் வந்து நீங்கள் ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணுங்க. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால் நான் எழுதிடுவேன். நீங்களும் அதே மாதிரி டேரெக்டாக எழுதினீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வரது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் 11th இப்போ தான் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மொதல் 3 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை எழுதிட்டு அப்புறம் டபுள் பாண்டை போட்டுட்டு ஃபங்க்ஷனல் குரூப்பை போட்டுட்டு அப்புறம் கடைசியாக ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதான் நமக்கு வந்து ப்ரோப்பீனோட ஸ்ட்ரக்சர். டைரெக்டாக எழுதாதீங்க, நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HBr வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ HBr ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ ஒரு இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து புரோமின் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியில் தான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. செகண்டரியில் தான் நமக்கு எப்பவுமே ஆட் ஆகும். டெர்ஷரி இருந்துச்சுன்னா டெர்ஷரி தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். பிரைமரியா செகண்டரியான்னு பார்த்தீங்கன்னா செகண்டரியில் தான் ஆட் ஆகும். செகண்டரியா டெர்ஷரியான்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ இது எது செகண்டரி கார்பன்? இதான் நமக்கு வந்து செகண்டரி கார்பன் இல்லையா? அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு எங்கே போய் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்பன் தான் ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா CH3 CHBr. அப்புறம் நமக்கு என்ன CH வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். எப்பவுமே நல்லா நினைச்சுங்க, இது அடிஷன் ரியாக்ஷன். 2 ஆட்டம் 2 குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு பாண்டை குறைச்சிடணும். அப்போ ஒரு H ஒரு Br 2 ஆட்டத்தை ஆட் பண்ணிருக்கீங்க, ஒரு பாண்டை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ HBr வந்து நமக்கு வந்து வருது. இதே இன்னொன்று என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா, இதே ப்ரோப்பீன் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா CH டபுள் பாண்ட் CH2, அதே ப்ரோப்பீன் மாலிகுல் அதே HBr வந்து நீங்கள் வந்து போடுறீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணீங்கன்னா பெராக்சைடு வந்து நம்ம போடுறாங்க. வாட் இஸ் பெராக்சைடு? பெராக்சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன் ஆக்சன் லிங்கேஜ் வந்தாலே ஆக்சன் ஆக்சன் சிங்கிள் பாண்ட் இருந்தாலே நமக்கு பெராக்சைடு. இங்கே நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். 6 குரூப் 6னா 6 பேராக நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் போட்டால் ஹைட்ரஜன் பெராக்சைடு, பென்சின் போட்டால் பென்சில் பெராக்சைடு. ஓகே, நம்ம என்ன குரூப் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெராக்சைடு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா R2O2 ஒரு பெராக்சைடு நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு வந்து உல்டாவாக அப்படியே வந்து நமக்கு நடந்துடும். அப்போ CH3 CH2 இங்கே நமக்குன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து CH2Br வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு HBr தான் நமக்கு வந்து ஆட் ஆக போகுது. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் மீடியம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பன் ஆட் ஆகும், Br வந்து ஒரு கார்பன் வந்து ஆட் ஆகும். இந்த கேஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா Br வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்டரி கார்பனில் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம், இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீச்சர் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ பெராக்சைடுன்றது உங்கள் டீச்சர். அப்போ டீச்சர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்து உட்கார விட மாட்டாங்க. கரெக்டா? அப்போ அந்த ஹைட்ரஜனை எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்குதோ அங்கதான் போய் நமக்கு வந்து ஆட் ஆகும். இங்க 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா? அங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போய் ஆட் ஆகும். டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல வந்து அக்குமுலேட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ நமக்கு இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகணும், ஒன்று இங்க ஆட் ஆகணும், இங்க ஆட் ஆகணும். இங்க ஆட் ஆக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கார்பன்ல போய் ஆட் ஆகும். புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் கார்பன்ல போய் நமக்கு அட்டாச் ஆகும். இது நீங்க சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இது நான் சொல்றேன். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து ப்ராடக்டே கொடுத்துட்டாங்க. ஆனா இது கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். எங்க கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கன்வர்ஷன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் குரூப்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு கன்வர்ஷன் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ CH3 CH OH CH3. ஓகே, இந்த மாதிரி ஒரு மாலிகுல் வந்து இருக்குது. இந்த மாலிகுலை நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துக்கு வந்து நான் கொண்டு போகணும். CH3 CH2 CH2 OH. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ரூல் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கோனிக்கை தான் கண்டுபிடிச்சாரு மார்க்கோனிக் ஆஃப் ரூல். இது ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மாலிகுல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். CH3 CH OH CH3. அப்போ நீங்கள் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வந்து நடக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த OH இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். அப்போ நமக்கு வந்து ப்ரோப்பீன் வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CH டபுள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், HBr வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், பெராக்சைடு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ மொதல் பொசிஷனில் நமக்கு வந்து புரோமின் வந்து வந்துடும். அப்போ CH3 CH2
CH2Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH2Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அக்வாஸ் KOH போட்டிங்க அப்படின்னா அக்வாஸ் KOH போட்டிங்கன்னா அந்த Br போயிட்டு நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். கன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து அப்படியே திணறும் போது இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் இது என்னோட ஃபேவரட் ரியாக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதோட மெக்கானிசம் வந்து கேட்குறாங்க. அப்போ முதல்ல ரெண்டாவது பொசிஷன் வந்து புரோமின் வரதுக்கு என்ன மெக்கானிசம், ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து வரதுக்கு என்ன மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க்கோனிக் ஆஃப் ரூலுக்கு வந்து நமக்கு என்ன மெக்கானிசம்ன்றது பார்ப்போம். ஓகே, இப்போ CH3 வந்து இருக்குது. இப்போ CH3 இருக்குது, CH வந்து இருக்குது, டபுள் பாண்ட் CH2 வந்து இருக்குது. அப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் மெத்தட் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ அந்த H+ வந்து நமக்கு அட்டாக் பண்ணா இங்க வந்து மைனஸ் வந்து இருக்கணும். அப்போ மைனஸ்ல இங்க என்ன இருக்குது, இங்க பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ரெண்டு கார்பன்லயுமே நமக்கு வந்து இருக்குது இல்லையா? அப்போ பை எலக்ட்ரான்ஸ்னா ஒரு கிளவுட் மாதிரி இருக்கும். அப்போ இது எந்த பக்கம் அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்ல தான் மைனஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரைமரியை விட செகண்டரியில தான் அதை எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி அதை ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியை விட செகண்டரி தான் அதிகமாக இருக்கும். அப்போ இது பிரைமரி, இது வந்து செகண்டரி. அப்போ இங்கே தான் நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் போயிட்டு நமக்கு முதல்ல வந்து இங்கே தான் அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே ப்ளஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், CH3 CH2 பாண்ட் வந்து CH2 இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆன உடனே மறுபடியும் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு எங்கே ஸ்டேபிளாக இருக்கும், செகண்டரி தான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே போயிட்டு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH இங்கே வந்து நமக்கு வந்து CH வந்து ஃபார்ம் ஆகும், இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்ன ஆகுது, இந்த H+ வந்து போயிடுச்சு இல்லையா? இப்போ HBr வந்து நமக்கு எப்படி இருக்கும், HBrல புரோமினோட எலக்ட்ரானிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இது எப்படி இருக்கும்னா Br மைனஸ் டெல்டா மைனஸாக வந்து இருக்கும். அப்போ இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ்ஸை போய் அட்டாக் பண்ணும்போது H+ தனியாக போயிடும், புரோமின் போயிட்டு நமக்கு வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். அப்போ CH இங்கே வந்து நமக்கு வந்து புரோமின், இங்கே வந்து நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் H+ டேரெக்டாக இங்கே போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே டேரெக்டாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து எதுக்கு ரெண்டு ஸ்டெப்னு கேட்டிங்கன்னா அது மெக்கானிசம் அப்படின்னா அது அப்படி தான் அந்த ரியாக்ஷன் வந்து நடந்திருக்குது. முதல்ல H+ எங்கே அட்டாக் பண்ணும், செகண்ட் பொசிஷன் தான் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்புறம் செகண்ட் பொசிஷன் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு தான் நமக்கு வந்து இந்த மாதிரி மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் நமக்கு வந்து மெக்கானிசம். ஓகேவா? இது என்ன இருக்குது, பெராக்சைடு இல்லாதப்போ. அப்போ பெராக்சைடு இருக்கும்போது நமக்கு வந்து என்ன மெக்கானிசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெராக்சைடு இருக்கும்போது பெராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சைல் பெராக்சைடு வந்து நான் எடுத்துக்கிறேன். C6H5OO C6H5 தான் எடுத்துக்கிறேன் இல்லையா? அப்போ பென்சைல் பெராக்சைடு வந்து எடுத்துக்கிறேன். இது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன HMU லைட் போடும்போது இந்த பெராக்சைடு பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகி நமக்கு என்ன ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடக்கும். ஹோமாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் வந்து C6H5O வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பென்சாயில் பெராக்சைடு இல்லையா? ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து மாற்றிக்கிறேன். எல்லாமே நமக்கு வந்து ஒன்று தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது, அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பென்சாயில் பெராக்சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஈஸியாக பிரேக் ஆகிடும், அதுக்காக இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. C6H5 C டபுள் பாண்டு O C டபுள் பாண்டு ரெண்டு ஆக்சிஜன் வந்து வேணும். ஓகே, ஸோ பென்சாயில் பெராக்சைடு C டபுள் பாண்ட் C6H5 இந்த மாதிரி ஒரு மாலிகுல் வந்து நம்ம எடுத்துப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மாலிகுல் எடுக்கும்போது நம்ம ஹோமாலிசிஸ் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். C6H5 C டபுள் பாண்ட் O ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். இது கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து ஸ்டேபிளாக வெளியில் போயிட்டு நமக்கு என்ன C6H5 வந்து ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நான் ப்ரீவியஸாக போட்ட மாலிகுலே நமக்கு வந்து ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும், பென்சைல் பெராக்சைடு வந்து நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த ரேடிக்கல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்கீன் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். CH3 CH டபுள் பாண்டு CH2 நமக்கு வந்து இங்கே இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ அந்த ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து எங்கே போய் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ணால் ரெண்டு ரேடிக்கலை வந்து நமக்கு வந்து உடச்சு விட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3 பாண்ட் வந்து CH இங்கே நமக்கு என்ன CH2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ இங்கே ரேடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கல் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், செகண்டரியில் இங்கே ரேடிக்கல் தான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இங்கே ஃபார்ம் ஆன ரேடிக்கல் கூட இப்போ HBr நமக்கு என்ன நடக்கும், ஹோமோலிஸ் தான் நடக்கும். இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நமக்கு வந்து பிரியாது. இதுவும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரேடிக்கல் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து Br ரேடிக்கல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்.
இருக்கும். அப்போ இந்த பிஆர் ரேடிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து ரியாக்ட் ஆகிடும். அப்போ இந்த டபுள் பாண்ட் உடஞ்சி இங்கே ஒரு ரேடிக்கலாக இருக்கும்போது புரோமின் வந்து உடனே போய் இங்கே ரியாக்ட் ஆகிடும். ஏன்னா இது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும், இது வந்து ஹைலி ஸ்டேபிளாக. இதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டேபிளாக இருக்கும், ஏன்னா இது வந்து செகண்டரியாக இருக்கிறதுனால. அப்போ நமக்கு வந்து என்ன மாலிகுல் ஃபார்ம் ஆகிடும் பார்த்தீங்கன்னா CH3 CH ரேடிக்கல் இங்கே போயிட்டு நமக்கு என்ன CH2Br இருந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிடும். ஏன்னா பிஆரும் ரியாக்டிவ், இங்கே CH3 ரேடிக்கல், அப்போ இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகிட்டு இங்கே வந்து ரேடிக்கல் வந்து இருக்கும். அப்புறம் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கல் வந்து இங்கே போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2Br வந்து நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து ஹைலி ரியாக்டிவ்ன்றதுனால நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு நமக்கு உடனே ரியாக்ஷன் நடந்துடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ரேடிக்கல் வந்து ரியாக்ஷன் நடந்துடும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேஸில் அது கேட்டையான ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ரியாக்ஷன் தான். அப்போ அந்த மாலிகுல் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலுமே அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனுக்கு வந்து போயிடும். அப்போ தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோ ரியாக்ஷன். இது ஃபாஸ்ட் ரியாக்ஷனால நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், அது ஸ்லோ ரியாக்ஷன்றதுனால நமக்கு வந்து அந்த செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் இதோட மெக்கானிசம்.